இணையதள ரசிக பெருமக்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் கற்றது கையளவு ஜி பார்மேஷன். இன்னைக்கு நம்மளுடைய சேனல்ல காலத்தால் அழியாத தமிழ் திரைப்படங்களோட வரிசையில நடிகர் திலகம் அவங்களோட நடிப்புல 1954 வெளியான அந்த நாள் படத்தை பத்தி தான் இந்த காணொளியில நம்ம பார்க்க போறோம். இந்த படத்தோட மையக்கரு பார்த்தீங்கன்னா, இந்த படமே ஒரு வித்தியாசமான திரைப்படம் அப்படித்தான் சொல்லணும். என்னடா இவன் நடிகர் திலகம் அவங்களோட படத்தை காணொளி வெளியிடும் போதெல்லாம் இதே தான் இவன் சொல்றான் அப்படின்னு கூட நீங்க நினைக்கலாம். இந்த படத்தோட மையக்கரு பார்த்தீங்கன்னா, பண்டரிபாய் அவங்களோட ஹஸ்பண்ட் இந்த படத்துல கொலை பண்ணிடுறாங்க. இந்த கேஸை போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல விசாரிக்கும் போது பார்த்தீங்கன்னா, இந்த படத்துல விசாரிக்கும் போது ஒவ்வொருத்தரும் இந்த படத்துல ஒவ்வொரு கதையை சொல்லுவாங்க. இந்த படத்தை வித்தியாசமான திரைப்படம்னு நான் இதனால தான் சொன்னேன். நான் ஏன் இந்த மாதிரி சொல்றேன்னா, பழைய திரைப்படத்திலையும் சரி, புதிய சில திரைப்படத்திலையும் சரி, ஒரு த்ரில்லர் மூவி பார்க்கும்போது ஒரு கொலையை மையக்கருவா வச்சு அந்த திரைப்படத்தை நம்ம பார்க்கும்போது இவர் தான் கொலைகாரன் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால கெஸ் பண்ண முடியும். ஆனா இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, பண்டரிபாய் அவரோட ஹஸ்பண்ட் நடிகர் திலகம் அவர்களை யார் கொலை பண்ணாங்க அப்படின்னு நம்மளால கெஸ்ஸே பண்ண முடியாது இந்த படத்தை பார்க்கும்போது. ஏன்னா அந்த லெவலுக்கு இந்த படத்தோட இயக்குனர் ரொம்பவே புத்திசாலித்தனமான முறையில் இந்த படத்தை டைரக்ஷன் பண்ணியிருப்பாரு. இந்த படத்தோட ஸ்டோரியும் அப்படிதான் இருந்திருக்கும். திரைக்கதை எல்லாமே வித்தியாசமான முறையில் இருந்திருக்கும். 1954 ஒரு த்ரில்லர் மூவில இந்த படம் வித்தியாசமான திரைப்படம் தான். இந்த படத்துல பார்த்தீங்கன்னா பாடல்கள்லாம் கிடையாது. அதனால தான் நான் வித்தியாசமான திரைப்படம் அப்படின்னு சொன்னேன். ஒரு கொலையை மையக்கருவா வச்சு தான் இந்த படத்தை எடுத்தாங்க. இவங்க தான் இந்த படத்துல கொலை பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லவே முடியாது. அதே மாதிரி இந்த படத்தை நம்ம பார்க்கும்போது கெஸ் பண்ண முடியாத அளவுக்கு தான் இந்த படத்தோட இயக்குனர் கொண்டு போயிருப்பாரு. 1954 ஒரு த்ரில்லர் மூவில ஒரு வித்தியாசமான திரைப்படம் பார்த்தீங்கன்னா அந்த நாள் திரைப்படம் தான். அதே மாதிரி இந்த படத்துல பார்த்தீங்கன்னா, இவங்க சொல்ற கதையை எல்லாத்தையும் நம்புற மாதிரியே அப்படியே நம்பி விசாரணை அவருடைய பாணியில இந்த திரைப்படத்துல போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல அவர் விசாரிப்பார். இந்த படத்துல பார்த்தீங்கன்னா அவர் ரூட்ல போயிட்டே இருப்பார். ஆனா இந்த திரைப்படத்துல நம்ம பார்க்கும்போது கண்டிப்பா இவங்க தான் கொலை பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால கெஸ் பண்ண முடியாத அளவுக்கு தான் இந்த படத்தை கொண்டு போயிருந்தாங்க. இந்த படத்தை நீங்களே பார்த்துருப்பீங்க. கண்டிப்பா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த திரைப்படம் எந்த லெவலுக்கு த்ரில்லரா இருந்தது அப்படின்னு. ஆனா இந்த படத்தோட முடிவு பார்த்தீங்கன்னா, முடிவு யாராலையுமே இந்த திரைப்படத்துல இவங்க தான் கொலை பண்ணாங்க அப்படின்னு கெஸ் பண்ண முடியாதுன்னு நான் சொன்னேன். ஏன் சொன்னேன்னா, இந்த படத்தோட சஸ்பென்ஸை லாஸ்ட் சீன்ல தான் உடைப்பாங்க. இந்த படத்துல யார் கொலை பண்ணாங்க அப்படின்னு. இந்த படத்துல பார்த்தீங்கன்னா, நடிகர் திலகம் அவர்களோட கதாபாத்திரம் ஒரு வில்லன் கதாபாத்திரம், நெகட்டிவ் கதாபாத்திரம். என்ன கதாபாத்திரம் கேட்டிங்கன்னா, இந்த படத்துல நாட்டுக்கு எதிராக செயல்படுற மாதிரி இந்த திரைப்படத்தில் அவருடைய கதாபாத்திரம் இருக்கும். அதாவது நாட்டை காட்டி கொடுக்குற துரோகி நம்மளுடைய ஹஸ்பண்ட் உயிரோடு இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த படத்தில் அவங்களுடைய மனைவியை ஷூட் பண்ணுற மாதிரி தான் இந்த படத்தோட முடிவு வச்சுருப்பாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா, கொலையும் செய்வாள் பத்தினி, இதை வச்சு தான் இந்த படத்தில் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கவர் கண்டுபிடிக்கிற மாதிரி தான் இந்த படத்தோட முடிவு வச்சுருப்பாங்க. இப்போ இந்த படத்தை இன்னைக்கு போட்டு பார்த்தாங்கன்னா கண்டிப்பாக இந்த படத்தை விட்டு ஏஞ்சிக்க மனசு வராது. அந்த லெவலுக்கு தான் இந்த படத்தை எடுத்தாங்க. இந்த படத்துக்கு பார்த்தீங்கன்னா ஸ்டோரி டைரக்ஷன் பாலச்சந்தர். இந்த படத்துக்கு ஸ்கிரீன் பிளே ஜாபர் சீதாராமன். இவர் தான் இந்த கேஸை விசாரிக்கிற கதாபாத்திரத்தில் இவர் நடிச்சிருப்பாரு. ரொம்பவே பிரமாதமான முறையில் இந்த படத்தில் இவர் நடிச்சிருப்பாரு. இந்த படத்தில் நடிகர் திலகமாவோட கதாபாத்திரம் பொறுத்த வரைக்கும் நெகட்டிவ் கதாபாத்திரம் தான். ஏன்னா நெகட்டிவ் கதாபாத்திரத்தில் நடிகர் திலகம் அவர்கள் நிறைய சில திரைப்படங்கள் நடிச்சிருக்காரு. ரொம்ப ஒரு பிரமாதமான நடிப்பு என்ன கேட்டிங்கன்னா. ஸோ பார்த்தீங்கன்னா, நடிகர் திலகம் அவர்களை பொறுத்த வரைக்கும் நெகட்டிவான கதாபாத்திரத்தில் சில படங்களில் அவர் நடிச்சிருக்காரு. ஏற்கனவே கூண்டுக்கிளி படத்தை பற்றி ஒரு காணொலி வெளியிடும் போதே நம்ம சொல்லியிருந்தோம். நெகட்டிவான கதாபாத்திரம்னா அவர் ரொம்பவே வித்தியாசமான முறையில் அவர் நடிப்பார் அப்படின்னு. இந்த அந்த நாள் படத்துலையும் பார்த்தீங்கன்னா
அவர் அப்படிதான் நடிச்சிருப்பார். அதே மாதிரி இந்த படத்தில் நடித்த நடிகர்கள் பண்டேரி பாய்லாம் பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் அவருடைய ஒய்ஃபாக வந்து இந்த திரைப்படத்தை அவங்க ஷூட் பண்ணுற மாதிரி ஒரு சீன் வச்சுருப்பாங்க. ரொம்ப வந்து பிரமாதமான முறையில் நடிச்சிருப்பாங்க. அதே மாதிரி இப்போலாம் பார்த்தீங்கன்னா ஒரு திரைப்படத்தில் வந்து லாஸ்ட்டில் வந்து ஒரு சீனை காட்டுவாங்க, அதை வந்து ஃபர்ஸ்ட்லேயே வந்து ஓப்பன் பண்ணுற மாதிரி இப்போ வர திரைப்படங்களை தான் வச்சுருந்தாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா 1954 அந்த நாள் படத்தில் வந்து ஷூட் பண்ணுவாங்க. நடிகர் திலகம் அவர்கள் விழுற மாதிரி ஒரு சீனை வச்சுருப்பாங்க இந்த படத்தில். அப்போவே வந்து வித்தியாசமான முறையில் இந்த படத்தோட ஓப்பனிங்கே வந்து ரொம்ப ஒரு வித்தியாசமான முறையில் இருந்தது. ஸோ பார்த்தீங்கன்னா 1954 வெளியான இந்த திரைப்படம் இப்போ 2026 வரைக்கும் அந்த நாள் நீங்கள் சொன்னீங்கன்னா நடிகர் திலகம் அவர்கள் நடித்த அந்த நாள் திரைப்படம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அந்த மாதிரி தான் இந்த திரைப்படம் வந்து மக்கள் மத்தியில் வந்து பேசப்பட்டது. இப்போவும் வந்து பேசப்பட்டுட்டு தான் இருக்கு. இந்த அந்த நாள் படத்தை நீங்க எல்லாரும் பார்த்துருந்தீங்கன்னா இந்த படம் வந்து எந்த லெவலுக்கு த்ரில்லர் மூவியா இருந்தது அப்படின்னு உங்களுடைய கருத்துக்களை மறக்காம என்னுடைய கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்க. இப்போ காலத்தால் அழியாத தமிழ் திரைப்படங்களோட வரிசையில் நடிகர் திலகம் அவர்களும் பண்டரிபாய் அவர்களும் நடித்த அந்த நாள் படத்தை பத்தி நம்ம கொடுத்திருக்கிற இந்த காணொளியை பத்தி நீங்க எல்லாரும் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களுடைய கருத்துக்களை என்னுடைய கமெண்ட் பாக்ஸில் எல்லாரும் மறக்காம பதிவு பண்ணுங்க. நண்பர்களே, இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ரொம்ப பிடிச்சிருந்தா ஜி பார்மேஷன் கட்டுறது கையளவு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.